ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிளான சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது எந்த காயும் ஆட் பண்ணாமல் மிளகு வச்சு நம்ம செய்ய போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு சளி கோல்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மிளகு சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு தோரம்பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 2 தக்காளியை ஒன்றும் பாதமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை விசில் போட போகிறோம். ஒரு 3லேருந்து 5 விசில் கூட நீங்கள் போட்டு இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விசில் போட்ட பிறகு இதை மசிச்சு அப்படியே ஓரமாக வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டை தோலோட சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 8 காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு அளவுக்கு நான் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை சூடாக ஆற விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலே இன்னொரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு 6 பல்லு பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட 1 பெருசாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம மசிச்சு வச்சிருக்க தோரம்பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே சாம்பார் பவுட்ரு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணி இதை நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ, இந்த சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும் அப்படியே கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதான். ஒரு அருமையான சாம்பார் இது. இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் சட்டுன்னு இந்த சாம்பாரை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.